ஸ்ரீவைகுண்டம் அருகே பாலம் அமைக்கும் பணிக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் ஒரு நாள் மழைக்கு இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தாமோதரன் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று காலை வரை பலத்த மழை இருக்கும் என்ற வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குளம், செய்திகநல்லூர், புதுக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில பெருக்கெடுத்து நீர் ஓடுது. மேலும் செய்திகநல்லூர் சதக்கத்தாக்காரன்பட்டி பகுதியில பால பணி நடந்து வருது. அதற்காக தற்காலிக பாலம் தான் அருகே அமைக்கப்பட்டிருந்தது. இது நேற்று இரவு முதல் பெய்த மழையில அரிப்பு ஏற்பட்டு தற்காலிக பாலமும் இடிந்து விழுந்ததால அந்த பகுதி மக்கள், சதக்கத்தாரன்பட்டி மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு வராங்க. இது குறித்து இந்த பஞ்சாயத்து நிர்வாக சார்பாக பொக்லின் இயந்திரங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்களே தவிர இன்னும் வேலையை இன்னும் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வராங்க.